சாயந்தரம் 6 மணிக்கு ஆரம்பித்த நம்ம ஜேர்னி மதியானம் அடுத்த நாள் மதியானம் 12 மணி தான் முடிஞ்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 18 ஹவர்ஸ், மொத்தமே 18 ஹவர்ஸ் நம்ம வந்து பஸ்லேயே உட்காந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். உங்களூரில் நான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றேன், என் வாழ்க்கையில் இது வரைக்கும் வந்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஊரை பார்க்குறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப குளுமையாக இருக்குது. இது வந்து ஒரு கேரளா ஸ்டைலில் இருக்குங்க. செகண்ட் பாட்டு இந்த ஈரோட்லேருந்து மங்களூர் வரைக்கும் தொடரும். வஉசி பூங்கா ஈரோடு. ஸோ நேரம் பாருங்கள், 11 மணியாக 3 நிமிஷம் இருக்குது. ஈரோடு கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். சேலம் கோவை பைபாஸ் மேலே இப்போது நம்ம அந்தியூர் போக போகிறோம். சத்தியமலம் போல். ஸோ சத்தியமலம் தெரிஞ்சிருக்கோம், 10 மணிக்கு மேலே அங்கே அலோடு கிடையாது டிரான்ஸ்போர்ட்டுக்கு. அதனால் நம்ம வந்து ஆல்டர்னேட் ரூட்டான அந்தியூர் போகிறோம். ஸோ அந்தியூர் கேட்ரு அப்படியே போயிட்டு பர்கூர் போயிட்டு அப்படியே கொள்ளைக்கால் வழியாக நம்ம மைசூர் போயிடுவோம். அந்தியூர் இங்கே 23 கிலோமீட்டர். பவானி பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர். இது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் சேலம் நேஷனல் ஹைவே. வெல்கம் டு பவானி. பவானி நகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. பவானி யாரை பாருங்க. ஜமக்கால் நகரம் வரவேற்கிறது. நமக்கு முன்னாடி பாருங்கள் எவ்வளோ வண்டிஸ் போயிட்டுருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் லாரிஸ், கே ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ அந்த ரோட்டுக்கு சத்தியமலம் பதிலாக இந்த ரூட் எடுத்துகிட்ருக்காங்க. நிறைய வெஹிக்கிள் இதில் போகுது. லெஃப்ட் எடுத்து போனால் சத்தியமலம் 54, ரைட்டில் போனீங்கன்னா மேட்டூர். பவானி பஸ் ஸ்டாண்டு 1 கிலோமீட்டர் தான் இருக்குது. நம்ம போகல, நேராக போகிறோம். பவானி ஸ்கிப் பண்ணுறோம். மணி 11:15 பவானி.
16 நேராக போன சத்தியமங்கலம் அந்தியூர் போகிறோம். எல்லா மாடுகளும் அதிகமாக கரெக்டாக நிப்பாட்டியாச்சு. ஏதோ டயர்லேருந்து சவுண்டு வந்துச்சான். ஸோ 2 டிரைவர் கீழே இறங்கி செக் பண்ணுறாங்க. கீன்னு சவுண்டு வந்துச்சு. அப்புறம் டயரில் ஸ்மெல் வருது. பாருங்கள், அந்தியூர் 16 கிலோமீட்டர். ப்ராப்ளம் இல்லை, நல்லா போயிட்டுருக்காங்க. கைஸ், அந்தியூர் வந்துட்டோம். அந்தியூர் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கு. ஸோ இங்கேருந்து தான் கார் செக்ஷன் ஆரம்பிக்கிறேன். இங்கே அந்தியூரில் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா 42 கிலோமீட்டர் சத்தியமங்கலம் வந்துடும். அதே மாதிரி 24 கிலோமீட்டர் கோவிச்செட்டிப்பாளையம். ரைட் எடுத்தால் பர்கூர் 32 கிலோமீட்டர். நம்ம அந்தியூர் பேரூராட்சி. ஸோ நம்ம ரைட் எடுக்க போகிறோம். போட்டு குறுக்கிடுச்சு, இங்க பாருங்க. பாரத் செக் போஸ்ட் எல்லாரையும் செக் பண்றாங்க. பாரத் செக் போஸ்ட் எல்லாரையும் செக் பண்றாங்க. எல்லாம் கேட்க வேண்டிதான். மலைப்பாதையில் மெதுவாக செல்லவும். ஸோ இங்கேருந்து நம்ம காற்றோடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மலைப்பாதை ஆரம்பம். KA10 எல்லா வண்டியும் பார்த்தீங்கன்னா கர்நாடகா ரிஜிஸ்ட்ரேஷன் 10 தான் வந்துருக்கு. லாரி ஓவர்டேக் பண்ணிடுறாங்க. இங்கிருந்து கொள்ளைக்கால் பார்த்தீங்கன்னா 91 கிலோமீட்டர்.
தாமரைக்கரை. நம்ம வந்திருக்க ஊர் வந்து தாமரைக்கரை. என்ன புது வண்டியா? சக்தி கோச். வண்டி ஒரே மாதிரி இருக்கு. நம்பரே காணாம. கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 12:40. ஸோ இப்போது நம்ம வந்து பர்கூர் வந்திருக்கோம். ஸோ பர்கூருக்கு முன்னாடி உள்ள ஒரு ஸ்மால் டீ பிரேக்கு. ஸோ இங்கே தான் டிஎஸ்கே பேக்கரி, காரம் இனிப்பு வகைகள். ஸோ இங்கே டீயை குடிச்சிட்டு அப்படியே கிளம்பலாம். இது பக்கத்தில் தான் இருக்குது, 2 கிலோமீட்டர், ஊசிமலைன்னு சொல்லிட்டு. ஸோ டிரைவிங் பார்த்துருப்பீங்க, செம்மையாக இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரே லாரிங்க. ஸோ இந்த வண்டியில் பஸ்ஸெலாம் மூவ்மெண்ட் அதிகமாக இல்லை. ஒரு வண்டி தான் பார்த்தேன், மைசூர்லேருந்து ஈரோடு போனது, புது வண்டி. மற்றபடி கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா லோடு தான், சரக்கு லாரிகள் தான் வந்துட்டுருக்கு. கர்நாடகாவில் வந்து எல்லாம் காய்கறி சாமான் எல்லாம் வந்துட்டு போல இருக்குது. ஸோ வாங்க டீ சாப்பிட்டு நம்ம பயணத்தை ஆரம்பிப்போம். ஸோ டீ சாப்பிட்லாம். டீ நிறையா இருக்குது. 15 ரூபா டீ. டீ நல்லா இருக்குங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா செம்ம குளிராக இருக்குது, நல்ல குளிர் இருக்குது இங்கே. டிரைவர்ஸ்லாம் போயிட்டாங்க. ஸோ வாங்க கொஞ்ச நேரம் கேபின் ரெடி பண்ணிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். ரெஸ்ட் எடுத்து நம்ம கொஞ்சம் மார்னிங் எடுப்போம். மார்னிங் மைசூர் பேர் நினைக்கிறேன், நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் கேபின் ரைடை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பர்கூர் வந்திருக்கோம். பர்கூர் மைசூர் மெயின் ரோடு, பர்கூர், ஈரோடு மாவட்டம், பர்கூர் காவல் நிலையம். மைசೂರು மதுரை காடி, மடிக்கேரி மதுரை. கைஸ் பார்த்தீங்களா, மடிக்கேரி மதுரை வண்டி போகுது. KL 44 டூரிஸ்ட் வண்டி, கேரளா வண்டி. தமிழ்நாடு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்.
கர்நாடகா ஸ்டேட் உள்ளே வர போகிறோம் கைஸ். கர்நாடகா பார்டர், இதுதான் கர்நாடகா பார்டர். வெல்கம் டு கர்நாடகா. பார்டர் ஒன்று ரோட பாருங்கள், மோசமாக கிடக்கு. மீது பாருங்க, எவ்வளோ மோசமான ரோடும் பாருங்க. அப்பாடி பஸ்ஸே திணறுதே, கஷ்டப்படுது. கைஸ் டயத்தை பாருங்கள், மைசூர் ரீச் பண்ணிட்டோம். மைசூர் டைம் 4:07. கைஸ் மைசூர் பஸ் ஸ்டாண்ட் பாருங்கள், டைம் பார்த்தீங்கன்னா 4 ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் வந்து நிற்கிது. ஸோ இங்கே கூட நிறைய பேர் ரிசர்வேஷன் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். அதனால தான் ரிசர்வேஷன் சார்ட்டை வச்சு கால் பண்ணிட்டுருக்கார் கண்டக்டர். செம்ம கூலிங்காக இருக்குங்க பாருங்கள், ஸ்வெட்டர் போட்டு விளைஞ்சிட்ருக்கார். ஸோ தூங்கலாம்னு பார்த்தா தூங்கவே முடியலங்க, அந்தளவுக்கு பயங்கர மோசம் ரோடு. அதாவது அந்த ஹில்ஸ் விட்டு இறங்கும் போதே நான் சொல்லியிருப்பேன், கிட்டத்தட்ட அது போதுங்க 15 கிலோமீட்டருக்கு சுத்த ஒஸ்ட்டு. அதாவது கிராமத்தை காட்டிலும் மோசமாக இருக்குது. ஸோ நம்ம எவ்வளோ பெட்டராக இருக்குங்கிறது வல்லாவே தெரியுதுங்க. ஹில்ஸும் சரி, ஹில்ஸுக்கு கீழேயும் சரி, நம்ம வரும்போதெல்லாம் அருமையான ரோடாக இருந்துச்சு. கர்நாடகா பார்டரை தாண்டி வெளியே வந்தோம் இல்லையா, அந்த ஃபாரஸ்ட்டு செக் போஸ்ட்டை தாண்டி வரும்போது ரோடு அப்பாடி பாவம் எப்படி தான் வண்டி ஓட்டினான்னு தெரில. அதனாலேயும் தெரில, இந்த பக்கம் வர்றதுக்கு ரொம்ப ரோடே மோசமாக இருக்கனால யாரும் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதில்ல. வழி இல்லாமல் வர்றாங்க, ஆப்ஷன் கிடையாது, அதனால தான் வர்றாங்க ஒழிய. இப்போ அந்த பக்கம் ஓப்பன் பண்ணிட்டா வச்சுங்களேன், கண்டிப்பாக அந்த பக்கம் வரவே மாட்டாங்க. அவ்வளோ மோசமாக இருக்குது. அது ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரில கர்நாடகா கவர்மெண்ட். அந்த ரோட்லாங்க எல்லா வண்டியும் போய்ட்டுருக்கு, நம்ம வண்டி கூட போய்ட்டுருக்கு, ஏசிடிஸோட போய்ட்டுருந்துச்சு பார்த்தேன். ஸோ எனக்கோ நானும் தூங்க முடியல, அப்படியே என்னால் ஒன்றும் பண்ண முடியல. அது பார்த்தீங்கன்னா வந்தாச்சு மைசூர். இந்த பஸ் பாருங்கள், பிராண்ட் நியூ பிரகாஷ் பில்டு பண்ண கோச்சு, அசோக் லேலண்டு B6 வண்டி. இதுவும் 3+2 தான். இந்த வண்டி கொஞ்சம் பெரிய வண்டியாக இருக்குது. பாயிண்ட் டு பாயிண்ட் எக்ஸ்பிரஸ். 4:30க்கு நம்ம வண்டி இங்கேருந்து கிளம்பிக்கிட்டு இருக்கு. மைசூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து, மைசூர் KSRTC பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மங்களூர் நோக்கி கிளம்பிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் இங்கே ரெஸ்ட்டு. பேசஞ்சர் கொஞ்சம் லோட் பண்ணாங்க. ஸோ கொஞ்சம் ரெப்ரெஸ் பண்ணிட்டு வண்டி மூவ் ஆகிட்டுருக்கு. இங்கேருந்து மைசூர்லேருந்து மடிக்கேரி 120 கிலோமீட்டர், புசால் நகரம் 86, ஆசான் 116. ஒன்சூர் KSRTC பஸ் ஸ்டாண்ட் 5:34, 1 hour ஆயிடுச்சு. நல்ல மழை பெஞ்சிருக்குங்க இங்கே பாருங்கள், தண்ணியாக கிடைக்கல.
டைம் பாருங்கள் 6:03. நம்ம வந்திருக்க ஊர் பார்த்திங்கன்னா பெரியப்பட்டினம். டைம் பார்த்தீங்கன்னா இப்போது 6:30 ஆகிடுச்சு. 6 மணி 6:30 ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரீச் பண்ணியிருக்க ஊர் பார்த்தீங்கன்னா குசால் நகரா. மடிக்கேரிக்கு முன்னாடி இருக்க ஊர் குசால் நகரா. குசால் நகரா KSRTC பஸ் ஸ்டாண்ட். நான் ஸ்டாப் பஸ் போகுது. எங்கே போகுன்னு தெரில. ஸ்டூடெண்ட் பாஸ் நாட் அலௌடா. ಕರ್ನಾಟಕ ಸಾರಿಗೆ. கைஸ் நம்ம கூர்க்கு நெருங்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், காஃபி பிளான்டேஷன். எல்லாமே காஃபி தான். குடகு இந்த ஊர் பார்த்தீங்களா, குடகு டிஸ்ட்ரிக்டில் சுண்டிக்கோப்பான் இருக்குது. சுண்டிக்கோப்பாங்கிறது ஒரு ஏரியா குடகு மாவட்டத்தில். பாருங்கள் அந்த ஏரியாவை. வாவ், செம்மையாக இருக்குல்ல. மிஸ்ட் இருக்குங்க. நல்ல கிளைமேட்டு. மைல்டாக வந்து ட்ரிஸ்லிங் மாதிரி. அப்படியே ஹெவி ரெயின் கிடையாது, லைட்டாக நல்ல குளிர் இருக்குது. மடிக்கேரி இன்னும் 14 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து. அதே மாதிரி மங்களூர் 114 கிலோமீட்டர். கைஸ் கிளைமேட்டை பாருங்கள், வேறு லெவல். மிஸ்ட்டு, ட்ரிஸ்லிங், குளிர் எல்லாம் கலந்து அடிக்குது.
கூர்க் வந்திருக்கோம். கூர்க்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். ஒரு சூப்பரான பிளேஸு. குடகு டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஒரு பிளேஸ் தான் கூர்க்கு சொல்கிறோட மடிக்கேரி சொல்லலாம். மடிக்கேரி தான் அது. கூர்க்குறது மாவட்டம் சொல்லுவோம். அடா என்ன ஒரு சூப்பரான ஒரு கிளைமேட்டுங்க, வேறு லெவலுங்க. பாருங்கள், வெளியே வந்து நிற்கிறேன், ட்ரெஸ்லிங்கோட பேசிகிட்டு இருக்கேன். வரும்போது பார்த்துருப்பீங்க, மிஸ்ட்டு ட்ரெஸ்லிங் அப்படியே செம்மையாக இருக்குங்க, வேறு லெவல் கிளைமேட்டு. செம்ம வெயிலேருந்து கிளம்பி வந்தோம் மதுரையிலேருந்து. இப்போ பார்த்தா அருமையாக இருக்குங்க. ஸோ மதுரையிலேருந்து நம்ம மங்களூர் போகிற வழியில் இந்த பிளேஸை மிஸ் பண்ணவே கூடாதுங்க. நானும் அடிக்கடி மிஸ் பண்ணிட்டே இருக்கேன். லாஸ்ட் டைம் வந்தோம், உடனே கிளம்பிட்டேன். ஸோ இப்போவும் வந்து உடனே கிளம்புறோம். ஸோ ரூட்டு அப்படி தான் அது. அதனால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து வரணும். நிச்சயமாக வந்து 2 days தங்கி இந்த ஏரியாவை, இந்த ஊரை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ அருமையான பிளேஸு. ஸோ நம்ம ஏரியாவில் உள்ளவங்க கண்டிப்பாக வாங்க. இந்த கூர்க்குக்கு குடகு மலை சொல்லுவோம், இந்தியாவின் ஸ்காட்லாந்து சொல்லுவோம், கர்நாடகாவின் காஷ்மீர் கூட சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி புகழ் பெற்ற ஊர் தான் அந்த கூர்க்கு. இங்கே காமி நம்ம தலைநகரத்தில் வேறு லெவலில் நிற்கிறான் பாருங்கள். ஸோ இதான் நம்ம வண்டி, மதுரையோடைய SCDC. லாஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அதே வண்டி தான் இது. எனக்கு தெரிஞ்சு ட்ரெஸ் எடுத்துகிட்டு நினைக்கிறேன். மதுரைக்கு 2 ஆப்ஷன் இருக்குங்க. நம்ம வண்டி இருக்குது, மடிக்கேரிக்கு வர சொல்கிறேன். மடிக்கேரிக்கு வரணும்னா இந்த வண்டி இருக்குது, மங்களூர் வண்டி இருக்குது, KSRTC. 2 வண்டி இருக்குது நமக்கு. சரிண்ணே, வரப்போமா, பார்ப்போம், பேசுவோம். அண்ணே வரவா? உங்கள் பேர்? குரு, SCDC குருவோட பேசிகிட்டு இருந்தோம். நம்ம வந்து கூட வேறு ஆளுங்க. எனக்கு பேசி வெளியே வந்தாச்சு. இங்கே ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம வண்டி கிளம்புறதுக்கு. இந்த மடிக்கேரிலேருந்து கண்டிப்பாக இந்த ஊருக்கு வாங்க. நிறைய பார்க்கக்கூடிய இடங்கள் இருக்குது. நான் கண்டிப்பாக வர்றேன். அதுவும் பஸ்ஸில் வரக்கூடாது, ஃபேமிலியோட ட்ரெயினில் வரணும், இல்லை காரில் வரணும். காரில் அவ்வளோ விலைக்கு வர முடியாது, அட்லீஸ்ட் ட்ரெயினில் வந்து மாறி வரலாம், அப்படி வரலாம். ஏன்னா இந்த மாதிரி பஸ்லாம் வரவே முடியாது, பாவம், நமக்கே உடம்புலாம் வலிக்குது. இந்த பாருங்கள், KSRTC எலக்ட்ரா EV வண்டி பெங்களூர் போகிறது. இதே மடிக்கேரி பஸ் ஸ்டாண்ட். அண்ணா வந்துட்டார். நம்ம போகிறதா மங்களூர் ரூட்டு. நம்ம அங்கேருந்து வந்தோம் மைசூர்லேருந்து. வெல்கம் டு தக்ஷண கர்நாடகா டிஸ்ட்ரிக்ட், தக்ஷண கன்னடா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேங்களூர் ரீஜனில் வந்துடும், மங்களூர் ரீஜன். குடகு டிஸ்ட்ரிக்ட் விட்டு தக்ஷண கன்னடா வந்துட்டோம். நம்ம வந்திருக்க ஊர் பார்த்திங்கன்னா சுள்ளியா பார்த்திங்கன்னா தக்ஷண கன்னடாவில் உள்ள ஒரு பகுதி தான். அது தாலுகா ஹெட் குவார்ட்டர்ஸ். இங்கேருந்து பார்த்திங்கன்னா மங்களூர் 90 கிலோமீட்டர். ஷார்ப்பாக 9 o'clock 9 மணி. சுள்ளியா KSRTC பஸ் ஸ்டாண்ட். KSRTC வருதாருங்க. சுள்ளியா, கண்ணூர் காசர்கோடு சுள்ளியா வண்டி.
சாப்பிட போகிறோம். இங்கே ஒரு 15 மினிட்ஸ் நிற்குமா. ஸோ இங்கே ஹோட்டல் இருக்குது. கைஸ், கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் காம்ப்ளெக்ஸில் ஹோட்டல் இருக்குது. இங்கே சாப்பிட போகிறோம். இட்லி ஆர்டர் பண்ணியிருக்கேன். இட்லி, வடை, சப்பாத்தி, பரோட்டாலாம் இருக்கான். பார்த்தீங்கன்னா டே 2 ஃபஸ்ட் டைம் செகண்ட் நாள் வந்தாச்சு. நம்மளோட ஜேர்னி இன்னும் போய் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. இன்னும் ஒரு 90 கிலோமீட்டர்ஸ் போய் சேர்றதுக்கு. ஸோ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடிக்க வந்திருக்கோம் இந்த சொல்லியால். ஏன்னா பெயினுங்க இப்போ ஆல்ரெடி எனக்கு ரைட்டாக பேக் பெயின் இருக்குது. கண்டினியூவாக ட்ராவல் பண்ணுறதுனால அந்த வலி அதிகமாக இருக்குது. ஏன்னா நார்மல் சீட்டு 3+2 நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும், ரொம்ப ரஃப்பாக இருக்கும். நம்ம டிவிஸ் மாதிரி நல்லா லைட்டாக பெயின் கொடுக்குது. பார்ப்போம். ஆர்டர் பண்ணது வடை, 2 இட்லியை பாருங்களேன், சாஃப்டாக இருக்குது, தொட்டால் ஓடிடுது. ரெண்டு இட்லி சாப்பிட்டு இப்போ அடிஷனலாக ஒரு கேசரி. மங்களூர் இன்னும் 84 கிலோமீட்டர். NH 275 போயிட்டுருக்கோம். கேஎஸ்ஆர்டிசி புத்தூர் டிப்போ வந்திருக்கோம். ஸோ நம்ம பஸ்ஸுக்கு டீசல் போடணும். ஏன்னா அவ்வளோ லாங்கில் போயிட்டு வருது இல்லையா. ஸோ இங்கே தான் போடுறாங்க. புத்தூர் டிப்போ கேஎஸ்ஆர்டிசி. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:15 ஆயிடுச்சு புத்தூர் பஸ் ஸ்டாண்ட். இப்போது டைம்லாம் தெரியலங்க, அந்தளவுக்கு சூப்பரான கிளைமேட்டு. ஒரு வெயில் வச்சு தான் தெரியும் நமக்கு. என்னமோ ஒரு காலைல அதிகாலை போகிற மாதிரி இருக்குது. 10:15 ஆயிடுச்சு. புத்தூர் பஸ் ஸ்டாண்ட் பாருங்க கைஸ், பிரம்மாண்டமாக இருக்குது. புது பஸ் ஸ்டாண்டாக கட்டியிருக்காங்க. ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்குது. வெல்கம் டு புத்தூர் பஸ் ஸ்டாண்ட். ட்ரெயின் போகிற மேலே கூட்ஸ் ட்ரெயின். கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 10:45. இப்போ புத்தூர் மானியை தாண்டி மங்களூர் நோக்கி போயிட்டுருக்கோம். இப்போ கிளைமேட்டை பாருங்கள், சூப்பராக இருக்கு. பாருங்க கைஸ், ரோட்டை பார்த்தீங்களா புதுசாக போட்டுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மங்களூர் டு பெங்களூர் ஹைவே நினைக்கிறேன். ஸோ புதுசாக ரோடு போட்டுருக்காங்க. சாத்த பாருங்களே, பயங்கரமாக போயிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், எல்லாம் தண்ணி போயிட்டு தண்ணி கம்மியாக இருக்குது. இந்த ரோடு வந்து தண்ணி இருக்கும். BC ரோடு யூஸ் பண்ணுறோம் கைஸ். இப்போ டைம் பாருங்கள்,
கரெக்டாக 11:10 பிசி ரோடு. மகாவீர சர்க்கிள். Stop. டைம் பாருங்கள், ஷார்ப்பாக 12. தேங்க்யூ. தேங்க்யூண்ணா. அம்மா வண்டி கிளம்பிருச்சு, டெப்போக்குள்ளே போது நிற்கிறேன். ஒரு லாங் ட்ரிப்பை நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். மதுரையிலேருந்து மங்களூர் வரைக்கும் ரீச் பண்ணுற டைம் காமிச்சிருப்பேன் 12 o'clock எக்ஸாக்ட்லி. நேற்று சாயந்தரம் 6 மணிக்கு ஆரம்பித்த நம்ம ஜேர்னி மதியானம், அடுத்த நாள் மதியானம் 12 மணி தான் முடிஞ்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 18 hours, மொத்தமே 18 hours நம்ம வந்து பஸ்லேயே உட்காந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ என்னோடய ஜேர்னிலே தான் இதான் ஒன் ஆஃப் த இல்லை, இதான் லாங்கஸ்ட்டு பஸ் ஜேர்னி. இது வரைக்கும் நான் பண்ணதுலேயே வந்து இன்றைக்கி தான் வந்து ஒரு நீண்ட தூரம் ட்ரைவ் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 650 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி, அதுவும் கேஎஸ்ஆர்டிசி சாரிகே பஸ்ஸில் 3+2 நார்மலான பஸ்ஸுங்க. பெண்டு எடுத்துருச்சு, உட்கார முடியல, கடுமையான வலி எனக்கு. ஸோ அந்தளவுக்கு அவதியோடு வந்து சேர்ந்துருக்கேன். மாதிரி டைட்னஸ் கொடுத்ததே கிடையாது, பட் இந்த ட்ரிப் பயங்கரமான டைட்னஸ் கொடுத்துருச்சு. எப்படா வந்து சேருவோம் அந்த மாதிரி தான் தாட் எனக்கு. காலையிலேருந்து 6 மணிலேருந்து எப்போ வந்து நம்ம மடிக்கேரி வந்தோமோ அப்போலேருந்தே ரொம்ப இதாகிடுச்சு, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரிக்கோ உங்களுக்காண்டி நான் ட்ரை பண்ணி ரொம்ப நாளாக நான் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு இந்த ஜேர்னி இது. ரொம்ப நாளாகவே நான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன், அதுக்கான தருணங்கள் அமைகளை கடைசியில் நம்ம இனிதே முடிவுக்கு வந்தது. ஸோ பார்த்துருப்பீங்க, அருமையான ஜேர்னி. 2 பாட்டாக வந்துருக்கும் உங்களுக்கு, ஏன்னா ஒரே பாட்டை கண்டிப்பாக எடுக்கவே முடியாது, கவர் பண்ண முடியாது அந்தளவுக்கு. ஸோ 2 பாட்டு எடுத்தால் தான் அட்லீஸ்ட் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ 2 பாட்டுவே சூப்பராக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மதுரையிலேருந்து ஒரு லாங் ட்ரிப்பு, லாங் ரூட் பஸ்ஸு மங்களூர் டிவிஷன்லும் சரி இல்லை கேஎஸ்ஆர்டிசி சரி, மதுரைக்கு வரக்கூடிய லாங்கஸ்ட்டு பஸ்ஸு தான் அது. ஸோ என்னென்னா எனக்கு கொஞ்சம் ஒரு சூப்பராக ஒரு வாழ்வு மாதிரி விட்டால் நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுது. ஏன்னா மோஸ்ட்லி எல்லாருமே வந்து மங்களூர் வர கிடையாது, அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் ஒரு சில பேர் வர்றாங்க, வியாபார சம்மந்தமாக வர்றாங்க, பார்த்துருக்கேன். மற்றபடி எல்லாருமே ஈரோடு, அப்புறம் மைசூர், மோஸ்ட்லி மைசூர் இறங்கிடுவாங்க. மைசூர் இல்லாட்டா நம்ம மடிக்கையில் இறங்கிடுவாங்க, கூர்க்கில். மங்களூர் வரளவுக்கு ரொம்ப கம்மி, பட் அடுத்தடுத்து ஸ்டேஷன்லாம் ஏறி இறங்கிடுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. சூப்பரான ட்ரிப்புங்க அது. ஸோ மங்களூரில் நான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றேன், என் வாழ்க்கையில் இது வரைக்கும் வந்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஊரை பார்க்குறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப குளுமையாக இருக்குது. இது வந்து ஒரு கேரளா ஸ்டைலில் இருக்குங்க. கேரளா பார்டர் தான், பக்கத்துலலாம் காசர்கோடு எல்லாமே இருக்குது, கண்ணூர்லாம். அந்த கேரளாவுடைய அப்படியே தெரியுது எனக்கு. ஏன்னா அந்த காற்றோட செக்ஷன் ஃபுல்லாகவே ஹில்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அருமையான ஜேர்னி ஃபுல்லாகவே வந்து அந்த கேரளா ஸ்டைலில் வந்து அந்த வீடுகள், அந்த கிளைமேட்டு, அங்கங்கே மழை பெய்யுது, அங்கங்கே வெயில் போடுறது, மாறி கிளைமேட்டாக இருக்குது. ஸோ அருமையாக இருந்துச்சு. இந்த இது நம்ம எப்படி வந்து செங்கோட்டையிலேருந்து கொல்லம் போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி காட் செக்ஷன் மாதிரி எனக்கு ஃபீல் கொடுத்தது. ஸோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த பக்கம் ட்ரை பண்ணி பாருங்கள். லாங் டிஸ்டன்ஸ் இருந்தாலும் பட் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நல்லா என்ஜாய் பண்ணி தான் வந்தேன், இருந்தாலும் கொஞ்சம் பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உங்களுக்காண்டி சூப்பராக ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஃபாலோ பண்ணணும், வாட்ச் பண்ணணும் அப்படின்னா வீடியோ, சூப்பரான வீடியோ இது.
அந்தியூர்காட்டு வழியாக வந்தோம். அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 கிலோமீட்டர் 28-30 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வேறு. திம்பம் காட்டு வழியாக வந்தோம்னா கம்மியாக இருக்கும் 30 கிலோமீட்ரு. பட் இதை சுற்றி வரனால அது ஒரு 22 கிலோமீட்ரு. இப்போ ரோடு ரொம்ப ரொம்ப மோசம். சொல்லவே தேவையில்லை. ஏன் தான் இப்படி பண்ணுறான்னு தெரில. கர்நாடகா ஸ்டேட்டு ரொம்ப ரொம்ப மோசம். கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டருக்கு மேலே வந்து கடுமையான வழி. அதுதான் பாதி எனக்கு வழி. அப்படியே முன்னாடி உட்காந்துருந்து ஏற்ற இறக்கம் சரி எவ்வளோ வழிகள் தானாலும் ஒரு அருமையான ஒரு ஜேர்னி முடிவுக்கு கொண்டாந்தாச்சு. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். ஓகேங்களா? அது வரைக்கும் உங்களிடமே நான் விடைபெறுகிறேன். நீங்கள் நினைப்பீங்க ப்ரோ என்ன ப்ரோ மதுரையிலேருந்து ட்ரை பண்ணிட்டீங்க, நம்ம ஊரும் தமிழ்நாட்டிலாம் இருக்குது, நம்ம ஊருக்கு மங்களூர் சர்வீஸ் இருக்குது, அதையும் ட்ரை பண்ணும். கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் அப்டேட் பண்ணுவீங்க. ஸோ உங்களை மைண்ட் வைஸாக கேட்ச் பண்ணிட்டேன். இதற்கான விடை அடுத்த வீடியோ வரும். ஓகேங்களா? See you, take care. Until then, thank you from Travel Advisor.